ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மனோஜ் அவர் சேஃப்டிக்காக ஒரு பாடி கார்டு வச்சுக்கணும்னு நினைக்கிறாருல, அதுக்காக நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்கிறாரு. ஆனால் யாருமே அவருக்கு செட் ஆகலை. கடைசியாக தான் ஒருத்தர் இன்டர்வியூக்கு வருவார். ஆள் பார்க்க நல்ல பவுன்சர் மாதிரி பல்காக இருக்காது. அவர் உருவத்தை பார்த்து ரோஹிணி மனோஜுக்கே லைட்டாக ஷாக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் மனோஜ் அவர் இன்டர்வியூ பண்ணுவார். இதுக்கு முன்னாடி இந்த வேலையில் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாரு. அவரும் ஆமாம் சார், நான் ஒரு பிஸ்னஸ் மேன்ட்ட வேலை பார்த்தேன். இப்போ அவர் ஃபாரின்லலாம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பொலிட்டிஷியன்ட்ட வேலை பார்த்தேன். அவரும் டெல்லியில் ஒரு கட்சியில சேர்ந்து அங்கேயே செட்டில் ஆயிட்டான்றாரு. அதை கேட்ட மனோஜும் பரவாயில்லையே, நீங்க வேலை பார்த்தவங்களாம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிருக்காங்களேன்றாரு. உடனே அவர் நான் ராசிக்காரன் சார்ன்றாரு. அதுக்கப்புறம் மனோஜ் சம்பளத்தை பத்தி பேசுவாரு. இப்போதைக்கு என்னால 10,000 தான் தர முடியும், ஆனா நீங்க வேலை பார்க்கறத பொறுத்து நான் சம்பளத்தை கூட்டி தரேன்றாரு. அவரும் ஓகே சொல்றாரு. ஆனா சாப்பாடு செலவு நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. 20 முட்டை, ஒரு முழு கிரில் சிக்கன், 40 சப்பாத்தி, அது இதுன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் கேட்ட மனோஜுக்கு ஷாக் ஆகுது. என்னையா அவன் சாப்பாடு செலவு சம்பளத்தை விட அதிகமா வரும் போலன்றாரு. அதுக்கு அவர் இப்பெல்லாம் சாப்பிட்டாதான் சார் உடம்ப மெயின்டைன் பண்ண முடியும், அப்பதான் 10 பேர் வந்தாலும் தூக்கி அடிக்கலான்றாரு. இப்ப மனோஜ் சும்மா இல்லாம வாய விடுவாரு. உன்ன மாதிரி எல்லாம் பார்க்கதாயா பைல்வான் மாதிரி இருப்பீங்க, ஆனா பிரச்சனை வந்தா ஓடிடுவீங்க, நீ இந்த வேலைக்கு தகுதியான ஆள் நான் எப்படி நம்புறதுன்னு கேட்பாரு. அவரும் மனோஜோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக மனோஜையை தூக்கி கரகரன்னு சுத்தி விட்டு அறிவாரு. மனோஜ் அதுல இம்ப்ரெஸ் ஆகி இப்படி ஒரு ஆளை தாண்டா நான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, முத்து மீனாட்ட செல்வத்தோட விஷயத்த பத்தி பேசுறாரு. லாஸ்டா செல்வத்துக்கு உதவி செய்யறதுக்காக இவங்க போட்டியில ஜெயிச்சாங்களா 1 லட்ச ரூபா பணம், அந்த காசை கேட்கிறாரு. அதை கேட்டோன்னு மீனாக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அந்த காசை அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்ப நாம எப்படி ரூமை கட்டுறது, அதெல்லாம் முடியவே முடியாதுன்றாங்க. முத்து, இங்க பாரு மீனா, ரூம் ஒரு 4-5 மாசம் தள்ளி கூட கட்டலாம், ஆனா 60ஆம் கல்யாணத்தை அந்த நாள்ல தான் நடத்தி ஆகணும், தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம காசை கொடுன்றாரு. ஆனா மீனா இதெல்லாம் தேவையில்லாத ஆடம்பர செலவுங்க, ஏன் 1 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணி தான் ஃபங்க்ஷன் நடத்தணுமா, சிம்பிளா நடத்தினா என்ன, ஏதோ உங்க அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை காசு தேவைப்படுதுன்னா கூட கொடுக்கலாம், இந்த மாதிரி பந்தா கட்டுறதுக்குலாம் எதுக்கு நாம காசு கொடுக்கணும், அதெல்லாம் முடியவே முடியாதுன்றாங்க. உடனே முத்து அந்த பணத்துல எனக்கும் பங்கு இருக்கு, என் பங்கு 50,000 தான்றாரு. ஆனா மீனா 1 ரூபா கூட தர முடியாதுன்றாங்க. முத்து மிரட்டி பாக்குறாரு, கத்துறாரு. ஆனா மீனா எதுக்குமே அசர மாட்டாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மீனா நடந்த விஷயத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட போய் சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளும், மீனா அந்த ஆம்பளைகளே இப்படிதான் சில டயத்துல முட்டாள்தனமா முடிவெடுப்பாங்க, தேவையில்லாத விஷயத்துக்கு காசு செலவு பண்ணிட்டு முக்கியமான விஷயத்துக்கு காசு இல்லாம கடன் வாங்குவாங்க, நீ முத்து அப்படிலாம் பண்ண விடாத, இறுக்கி பொடின்னு சொல்லிட்டு கரெக்டா தான் அட்வைஸ் பண்றாங்க. முத்தும் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கள்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. மீனா செல்வத்துக்கு காசு தர விட மாட்டான்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே, இந்த பொண்டாட்டிகளே இப்படிதான்ப்பா, ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவுமே செய்ய விட மாட்டாங்கன்னு சொல்லி சம்மந்தம் எல்லாம் ஏற்றி விடுறாங்க. அதோட தான் நீ சீரியல்ல முடிச்சிருந்தாங்க. கடைசியா நாளைக்கு நடக்க போத சின்னதா ப்ரோமோ மாதிரி காட்டியிருந்தாங்க. அதுல ரோஹிணி மனோஜிட்ட நைஸா காசு கேட்பாங்க. ஆமாங்க, ரோஹிணி அவங்க அம்மாக்காவும் கிருஷிக்காவும் ஒரு புது வீடு பார்த்து வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டிய பணத்தை மனோஜிட்ட இருந்து நைஸா கறக்க பாக்குறாங்க. மனோஜ், என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு அர்ஜென்ட்டா காசு தேவைப்படுது, ஒரு 1 லட்ச ரூபா அந்த தரியான்னு கேட்கறாங்க. அதை கேட்ட மனோஜுக்கு ஷாக் ஆகுது. என்ன ரோஹிணி அசால்ட்டா 1 லட்ச ரூபா கேட்கிற, என்னால முடியவே முடியாதுன்றாரு. இப்ப ரோஹிணிக்கு ஒரு பக்கம் 1 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது, இன்னொரு பக்கம் முத்துக்கு 1 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. இந்த 2 பாயிண்ட் ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, முத்து வேற எங்கேயாவது பணத்தை ரெடி பண்ணி செல்வத்துக்கு கொடுக்கலான்னு வச்சிருப்பாரு. ஆனா அந்த பணத்தை ரோஹிணி திருடிடலாம். இப்ப முத்து என்ன நினைப்பாரு, மீனா தான் செல்வத்துக்கு பணம் கொடுக்க கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு மீனா மேல சந்தேகப்படுவாரு. ஒன்னு இப்படி நடக்கலாம், இல்ல ரோஹிணி ஸ்ட்ரைட்டா மீனா தந்தே பணத்தை திருடலாம். இப்ப மீனா என்ன நினைப்பாங்கன்னா, முத்து தான் செல்வத்துக்கு காசு கொடுக்கறதுக்காக இந்த வேலையை பார்த்திருக்காருன்னு நினைப்பாங்க. இப்படி பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல முத்து மீனாவோட எதிர்ப்பெல்லாம் மீறி மீனாவுக்கே தெரியாம அந்த பணத்தை கொண்டு போய் செல்வத்திட்ட கொடுக்கலாம். அதேதான் பெரிய பிரச்சனையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போது மட்டும் தெரியுது. என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.